ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு கறி குழம்பு டேஸ்ட் தட்டைப்பயிர் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு கிரேவி வந்து பண்ண போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடாய் அடுப்புல வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கூட வந்து கொஞ்சம் கேஷ்யூ ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சுக்கிறேன். ஆறுனதுக்கு அப்புறம் அதை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி அதை நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கடாயில தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு அதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். தென் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கிறேன். ஆட் பண்ணி அதை வதக்கிறதுக்கு அப்புறம் இந்த அரைச்சு வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க தட்டைப்பயிரையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ இந்த தட்டைப்பயிரை வேக வச்சோம்ல அந்த தண்ணியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் நல்ல ஒரு கிரேவி பதம் வந்து கிடைக்கும். கூடவே தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல கிரேவி வந்து கட்டியாயிடும். லாஸ்டா வந்து கஸ்தூரி மேதி கொஞ்சம் மேல தூவி இறக்கிட வேண்டும். ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான தட்டைப்பயிர் கிரேவி ரெடி.